கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. வீடியோ பார்த்துட்டு காட்டுப்பயிர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே இடுமன் பூஜை சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருந்தோம். அடுத்த மாதமே குழந்தை தங்கிடுச்சு. சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் வந்து முகையூர் பக்கத்தில் கொடுங்கால். எங்களுக்கு 2 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து நாங்கள் திருக்கோளூர் பேஜில் இடுமன் பூஜை வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம். போன வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு வந்து சாப்பிட்டோம். அடுத்த மாதமே சித்திரையிலேயே எங்களுக்கு குழந்தை தங்கிடுச்சு. கடவுள் புனிதத்தில் எங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டம் காட்டுப்பயிர் கிராமத்தில் பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து இடுமன் பூசை, அந்த இடுமன் பூசை வந்து வருகிற 17/4/2025 வியாழக்கிழமை நடக்கிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக குழந்தை உண்டுன்னு ஒரு ஐதீகம். இது வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு வேணால் தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக பண்ணின்னு இருக்கோம். அதுவே இந்த போன வருஷம் எங்கிட்ட வந்து ஒரு 500 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அதில் இந்த வருஷம் ஒரு 250 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் மலையனூர் பக்கம் நாங்கள் 9 வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தோம். இந்த காட்டுப்பயிர் முருகர் கோயிலுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அங்கே இரும்பு கோயில் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டாலே எங்களுக்கு ஒரு பையன் இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். இந்த போன வருஷம் இடும்பன் பூஜையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு நல்லபடியாக குழந்தை இருக்குது.